ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரன் தாசரென்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரன் தாசனென்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவனே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கடைசி ஞாயிற்றுக்கிழமை 2024 முடிக்கிறது. ஆமென். இப்போ ஆரம்பித்த போல இருக்கிறது, ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏசப்பாவோட வருகை சமீபம், வருகைக்கு இனியும் நாட்கள் கொஞ்சம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செய்தி கொடுக்க சொல்லும்போது காலையில் தான் சொல்கிறாரு செய்தி கொடுக்கணும் சொல்லும்போது, சரி ஒரு வசனம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் எந்த வசனம் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், மானசாந்திரத்துக்கு ஏற்ற பலம் கொடு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. வாசிங்க பார்க்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். எப்படிப்பட்ட கனி கொடுக்கணும்? ஹல்லேலூயா. உங்க ஹிருதயத்தின் மேல உங்க கையை வைங்க, வலது கரம் உங்க நெஞ்சின் மேல வச்சு நீங்க சொல்லணும், நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை இந்த வருஷம் ஃபுல்லா கொடுத்துட்டேன். ஏங்க கொடுத்தீங்களா? என்னங்க உங்க சத்தெல்லாம் வரல? நான் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை கரெக்ட். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தோன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளோ நேரம் ஜெபிச்சோன்னு முக்கியம் கிடையாது, மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்கிறோம் என்னது முக்கியம் கிடையாது. நாமும் ஆண்டவரும் நிற்கும்போது, ஆண்டவர் சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு இருக்கும்போது, நம்ம மனசாட்சியோடு நம்ம பரிசுத்தாவியானவர் நம்மளிடத்தில் வரும்பொழுது நம் ஹிருதயத்தில் நாம் கையை வச்சு கேட்கணும், நாம் மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுத்ததா? ஜீசஸ். ஹல்லேலூயா. ரிகபஷரக கனி இன்னைக்கு நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. நம்ம சபையை நேசிக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அவர் காப்பாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டம் நட்டது உண்மைதான், அவர் அது பாதுகாக்க விரும்புகிறார். ஆனால் குறுக்கன் நரி என்ன பண்ணுகிறது? அந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்க பார்க்கிறது. ஹல்லேலூயா. குடும்பமாகிற திராட்சை தோட்டத்தை கெடுக்க வருகிற சிறு நரிகள், குறு நரிகளை இந்த பகலில் நாம தான் விரட்டணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும் நரியை ஆறு துரத்தணும். ஊழியக்காரன் வருவார், ஐயாவை கூப்பிடுறேன், 10 நாள் ஜெபம் பண்ணுவார். இல்லை நான் எத்தனை ஒரு 10 நாள் உபவாசம் ஜெபிக்கிறேன். எதுக்கு? நரியை துரத்தருக்கு வேண்டாம், வாயில் அறிக்கை பண்ணணும். வா. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. உன் நாவை எதுக்கு நீ பயன்படுத்துகிறது? ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற நாய், கர்த்தரை துதிக்கிற வாய், ஹல்லேலூயா, கர்த்தரை ஆராதிக்கிற வாய்
கர்த்தர் சமூகத்தில் தேவனை ஹalleluya மகத்துவப்படுத்த வேண்டிய மகிமைப்படுத்த வேண்டிய வாய். ஹalleluya. வாய்க்குள் கனி இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் கேள்வி கேட்கிறார். ஹalleluya. அவர் புறம்ப விரும்புகிறார். ஹalleluya. அவர் சமூகத்தில் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறது மட்டுமல்ல, ஹalleluya, அவர் சமூகத்தை விட்டு நாம் தனியே இருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உரிய ஐக்கியம் என்னது? ஹalleluya. பேலியாலோட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மகிமையானவர் நம்ம மத்தியத்தில் வரும் பொழுது மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹalleluya. அங்கே நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம உயரத்தை பார்க்கல, ஹalleluya, உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு பார்க்கல, உன் படிப்பு என்னன்னு பார்க்கல. ஆண்டவர் பார்க்கறது உங்கள் இருதயத்தை. நிறைய நேரத்தில் நீ உட்காந்து சொல்லிட்டு இருக்க, ஆண்டவரே எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, நான் திக்குவா உள்ள மனுஷன். ஓ ராகாபா, நான் குழந்தை. இரம்யாவே போல நிறைய நேரத்தில் நான் குழந்தை, ஆண்டவரே எனக்கு பேச தெரியலன்னு சொல்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ குழந்தைன்னு சொல்லாத, ஓ நான் வாயோடு கூட இருந்து நான் பேசுகிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராகாபா ஹஷரா தியார கலபா ரிபான கலபௌஷியாரகா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. குழந்தை என்று சொல்லாத. ஆமென். நம்ம சொல்லு என்னது? நம்ம யாரு? குழந்தை. பேச தெரியாது, படிப்பில்லை. ஆமென். மற்றவங்க முன்னாடி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஆமென். கனி இருக்க அவன் வாழ்க்கையில் கர்த்தர் பயன்படுத்துவார். திராட்சை செடி, திராட்சை ரசம் நிறைய காரியத்தை பயன்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் திராட்சை ரசத்தை வேற மாதிரி சொல்றாரு. ஹல்லேலூயா. திராட்சை ரசம் உபயோகப்படுத்தலும் இருக்கு. ஆமென். உன் கனி நீ எப்படி உபயோகப்படுத்துகிறது? திராட்சை பழந்தா சாப்பிட்றதுக்கும் பயன்படும். அந்த சாறு கொஞ்ச நாள் வச்சா வேற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீ சொல்லி அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ எப்போ உபயோகப்படுத்தணுமோ அப்போ உபயோகப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. பாத்திரம் நாசமாயிடும். ஆமென். ஒரே கபஷரா. பாத்திரத்தை நாசம் பண்ணுகிறது நீங்க தான். எப்போ திராட்சை ரசம் யூஸ் பண்ணணுமோ, எப்படி திராட்சை ரசம் யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணாம உங்களை விருப்பத்தின்படி செய்தால், ஹல்லேலூயா, அது பாத்திரத்தை நாஸ்தி பண்ணிவிடும். ஹல்லேலூயா. ஜீசஸ், இந்த பகல் ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். கனி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்பவுமே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனி, ஆவியின் கனி, மாம்சத்தின் கனி எல்லாமே தெரியும். நீ நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம். ஹல்லேலூயா. எல்லாருமே மனப்பாடமாகவே இப்போ ஒப்பிக்கும். என்ன கனி, எத்தனை கனி இருக்குது? ஆவியின் கனி 9 கனி இருக்குது. மாம்சத்தின் கனி 17 இருக்குது. எல்லாருமே சொல்லும். ஆனால் அந்த கனி நம்ம வாழ்க்கையில் இருக்கா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆவியின் கனி அதிகமாக இருக்கா உங்களுக்குள்ள? மாம்சத்தின் கனி அதிகமாக இருக்கா? ஹல்லேலூயா. கனி இருக்கு, உண்மைதான். எப்படிப்பட்ட கனி இருக்கு? ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற திராட்சை கொடி மனைவிகள். ஹல்லேலூயா. இந்த மனைவிகளை பார்த்து நான் கேட்க போறேன், நீங்க திராட்சை கொடியா இருக்கீங்களா வீட்டுக்குள்ள? அதை முட்கொடியா இருக்கீங்களா? உங்க கணவனுக்கு நீங்க முள்ளா இருக்கீங்களா? திராட்சை ரசம் குடிச்சா பிளட் ஊறும். ஆமென். கிரேப் வாட்டர் குடிச்சா பிளட் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்குள்ள நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. உங்க கணவனுக்கு நீங்க பிரிஸ்கா இருக்கீங்களா? ஸ்ட்ரென்தன் பண்றீங்களா? அவரை முள்ளு குத்துன மாதிரி குத்திட்டே இருக்கீங்களா? யோசிச்சு பார்க்கணும். உங்க டைமிங் இது. இனி டைம் இல்லை. இனி 25க்கு தான் நம்ம சர்ச்சுக்குள்ளே வரும். 24 நைட்டு தான் வரும். இனி நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. 2 நாள் தான். இந்த 2 நாளுக்குள்ளே நம்ம தான் பரிசுத்தப்படணும். ஏன் நம்ம வாழ்க்கையில், ஏன் குடும்பத்தில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை? இவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வரோமே, இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறோமே, ஏன் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கு, ஏன் என் வாழ்க்கை மட்டும் நல்லது நடக்கல? கேள்வி கேட்குறல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் திராட்சை கொடியாக இருக்கீங்களா, முள்ளா இருக்கா? அது நெரிஞ்சில் முள்ளா இருக்கா? ஹல்லேலூயா. நெரிஞ்சில் முள்ளா இருந்தா
லைட்டை இந்த பக்கம் திரும்பினாலும் படும், இந்த பக்கம் திரும்பினாலும் படும், சுற்றி முள்ளா இருக்கும். ஹல்லேலூயா. எந்த பக்கம் திரும்பினாலும் முள்ளு. வீட்டுக்காருக்கு வீட்டுக்கு வர்றதே பிடிக்கல. ஐயோ, வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை, அது குறை இது குறை, தொட்டுக்கணும் பிடிக்கணும் எல்லாம் குறை, பிள்ளை பார்க்கறதுல குறை, வீட்டில் பொருள் வாங்கினதில் குறை இல்லாமல் நேரம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் பகல் ஒரு தீர்மானம் எடுங்க. போன வருஷம் ஆரம்பத்தில் நான் உங்களிடத்து சொன்னதே தான். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு செய்தி கொடுக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன். மனுஷனிடத்தில் கேட்காத, உன் கணவனிடத்தில் உன் குறைய சொல்லாத. சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவனிடத்தில் உன் குறைய சொன்னால் அவர் உனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தரும்னு சொன்னேன். அதே வார்த்தை திரும்பி சொல்றேன், கனி கொடுக்கணும். சகோதரர்களை, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுக்கிறீர்களா? கொடுக்கலையா? இந்த ஹல்லேலூயா 2004 இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் முழங்கால் படி போட முடிஞ்சவங்க எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். 2024 கடைசியில் நாம் நிற்கிறோம். முழங்கால் படி போட முடியலாதவங்க எல்லாம் எந்திரிச்சு சொல்லுங்க. முழங்கால் படியிட்டு முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு கண்ணு மூடி, கண்ணு திறக்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவருக்குரிய நேரம் இது. வாயை திறந்து, ஆண்டவரே என்னை தருகிறேன், என்னை ஒப்படைக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. திராட்சை கொடியாக, கனி தொடுக்கிற திராட்சை செடியாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. உங்க வாயை திறந்து சொல்லுங்க. வாய் கனியா இருக்கட்டும். அப்பா, உமக்கு கனி கொடுக்கிற மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்கிறவளா என்னை மாற்றுங்கப்பா. மனங்களுக்கு கேட்ட கனி கொடுக்கிறவளாய் மனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை இந்த பகலில் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாரத்தில் நன்மையால் நிரப்புவார். வாக்குத்தத்தமான வருஷமானது. வருகிற வருஷம் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தின் வருஷம். கர்த்தர் நன்மை செய்ய போகிற வருஷம். ஆளிலே பழையது ஒழிந்தன, சகலவும் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே நம்மளை புதுதாக்குகிற வருஷம் அது. ஆளிலே கடந்த வருஷத்தில் அநேக தீமைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தது உண்மைதா, அநேக நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தது உண்மைதா, அநேக சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தது உண்மைதா, ஆளிலே பரீட்சைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தது உண்மைதா. வருகிற வருஷமானது ஆளிலே நன்மையா நிரப்புகிற வருஷமானது. ஆளிலே கனி கொடுக்கிற வருஷம், திராட்சை கொடியாய் மாற்றுகிற வருஷம். அது படர்ந்து பந்தலித்து இந்த ஈரோடு ஃபுல்ல ஆளிலே பரவக்கூடிய வருஷம். வருகிற வருஷம் நன்மை, தேவன் செய்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய வருஷம். ஆளிலே செத்தது தேவையில்லை, உயிரோடு இருக்கிற நாம், உயிரோடு எழுந்த நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆளிலே பிரஸ்தாபப்படுத்துகிற வருஷம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. எல்லாரும் வலது கரத்தை மேல உயர்த்தி அப்பா கரத்தை பிடிச்சுக்கோங்க. உங்க பக்கத்துல இயேசுப்பா நிக்கிறாரு, அவர கரத்தை பிடிச்சுக்கோங்க. கண்ணு மூடிக்கோங்க, இயேசுப்பாவை பார்க்க முடியும். ஆளிலே கண்ணு மூடிக்கோங்க, இயேசுப்பாவை பார்க்க முடியும். அப்பா என்ன கரத்தை பிடிங்க ஆண்டவரே, என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. நான் உமக்கு உபயோகமான பாத்திரமாய் வாழ விரும்புகிறேன், கனி கொடுக்கிற பாத்திரமாய் வாழ விரும்புகிறேன். என் கரத்தை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. முட கரத்தில் எங்களை ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறேப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே ஐயா, உருவாக்குமே உருவாக்குமே ஐயா, உருவாக்குமே. ஹல்லேலூயா ஜீசஸ். அப்பா, இந்த வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொரு உருவாக்கினதற்காய் நன்றி. மனம் திரும்புதலுக்கு என்ற கனியை கொடுக்கிறவராய் எங்கள் பிள்ளைகளை மாற்றினதற்காய் நன்றி. அடினை பயன்படுத்தினதுக்காய் நன்றி. தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.